அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக பெண்கள் முடிவு செய்து விட்டார்கள். திமுக கூட்டணி 3/2 பங்கு வெற்றி பெறும். திமுகவின் தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்றவாறு உள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது தமிழகம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றேன். தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும். அனைத்து பெண்களும் இந்த ஒரே ஒரு அரசியல் கட்சிதான் நம் வாழ்க்கையை காப்பாற்றும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் இது பெரும் நன்மை தரும். நாம் என்ன பேசினாலும், என்ன உறுதிமொழி அளித்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்றும். அதனால்தான் இந்த அரசாங்கத்தை மக்கள் பாதுகாப்பார்கள் என்று தெரிவித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் திமுக, காங்கிரஸ் கூட்டணி பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை தோல்வியடைய வைத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். இது உண்மையல்ல. திமுக நல்ல காரியம் செய்தார்கள். தமிழ்நாட்டின் மற்றும் தென்னிந்தியாவின் கௌரவத்தை நிலைநாட்டியது. நம் அனைவரின் குரல்களை அடக்க முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தைரியமான அடியை எடுத்து வைத்தார். எனவே தேசம் சார்பாக காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி மற்றும் கூட்டணி கட்சி சார்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கை சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்ல, வணிகர் சமுதாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் உதவியாக இருக்கும். கடை உரிமையாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவியாக இருக்கும். எனவே இந்த தேர்தல் அறிக்கை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார்.